இன்றைய தினம் அதிதிகள் பகுதியிலே எங்களோடு நம் நாட்டு கலைஞர் ஒருவர் இணைந்திருக்கிறார். இவரை பொறுத்தவரை இவர் ஒரு நடிகர், அதே மாதிரி தன்னுடைய படங்களுக்காக ஒரு தயாரிப்பாளராக உருவம் எடுத்திருக்கக்கூடியவர். இவரை பற்றி நிறைய விடயங்கள் இன்றைய தினம் நாங்கள் பேசி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வணக்கம் கஜன். வணக்கம். முதல்ல இன்றைய தினம் எங்களோட நிகழ்ச்சியில் நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம் நாட்டு கலைஞர் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லும் போதே நம் நாட்டில் வரக்கூடிய படைப்புகளையும் தாண்டி நம்மளோட படைப்புகளை வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கீங்க. அதை பற்றி நிறைய தொடர்ந்து பேசலாம். முதல்ல எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு இந்த அனுபவம்? சும்மா இருக்கிறேன். அனுபவம் பேசலாம். நீங்கள் நம் நாட்டு கலைஞர்னு சொன்னது அது அந்த சொன்னதுலேயே எனக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் அந்த மென்ஷன் பண்ணி சொன்னதில் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்குது. பேசலாம் தொடர்ந்து. கட்டாயம். அதாவது உங்களோட படங்களை பற்றி பார்க்கும்போது நிறைய பேருக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கனவு இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் அவ்வளோ ஈஸியாக அமைந்துடாது. ஒருவேளை உங்களை மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட கனவு கண்டிப்பாக எப்பயும் நிஜமாக இருக்கும். அதாவது நம்மளை இன்னொருத்தங்க நடிக்கிறத விட நம்மளை வச்சு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து இப்போது யுக்தா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய முதலாவது படமும் நீங்கள் இப்போ வெளியிட போகிறீங்க. யுக்தா ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும், நம்மளை வச்சு நம்மளே படம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்போ வந்தது? நிச்சயமாக நான் நடிக்கோண்ட ஆர்வத்தில் இந்தியா எல்லாம் போய் ட்ரை பண்ணி கடந்த 7 வருஷமாக நடிக்கோண்ட ஆர்வத்தில் ட்ரை பண்ணி எனக்கான வாய்ப்பு எங்கே கிடைக்கல. அதனால் நான் 2 இயர்ஸுக்கு முன்னம் டிசைட் பண்ணி ப்ரொடியூசர் ஆகலாமான்னு டிசைட் பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு சரியான தளம் எனக்கு அமையலை. ஸோ அப்படி இருக்கும்போது வெயிட் பண்ணும்போது தான் கனடாவில் என்னுடைய நண்பர், அவர் நீண்ட நாள் நண்பர், எனக்கு அவர் சினிமாவில் இருக்கிறாருன்னு தெரியாது. என்னென்னா இது என்ன இதுன்னு சொன்னால், நாங்கள் புலம்பெயர்ந்து கனடாவுக்கு போய் கனடாவில் இதன்னும் போது கனடாவில் ஆலையால் தெரியும் தானே, வேலை ட்ரெஸ் இதுகளில் இந்த சினிமா பற்றி கதைக்கிறதுக்கே டைம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிற எல்லாருமே அப்படி தான். அங்கே புலம்பெயர்ந்த ஆக்கள் எல்லாருமே சினிமா பற்றி கதைக்கிறதுக்கே டைம் இல்லாமல் சம்பாதிச்சு முன்னுக்கு வருவோம்னு யோசிக்கிறத தவிர இது இருக்குது. அப்போ அதனால் நான் கனடாவில் அப்படி அவர் ஒரு ஆக்டராக இருப்பார்ன்றதை நான் யோசிக்கல. ஆனால் நீண்ட நாள் எனக்கு பிஸ்னஸ் வைஸ் அவரை நீண்ட நாளாக தெரியும். அவரை சந்தித்த போது அவர் இப்படி சினிமாவில் இருக்கிறான்னு சொன்னதான காரணம் உடனே அவரை சந்தித்து 1 வீக்கில் நாங்கள், ஏனெண்டா நான் ஏர்லியாகவே டிசைட் பண்ணி தேடிக்கொண்டிருந்த காரணம் அவரை சந்தித்த உடனே நான் யுக்தா ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பித்து யுக்தா ப்ரொடக்ஷனில் தினேஷ் ராஜ் கொடுத்த ஐடியாவின் பேரில் யுக்தா ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து சாங் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி இன்டர்வியூகள் அதெல்லாம் எடுத்து யுக்தா ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி இதன்னு தான் அகசியான் இந்த படத்துக்காண்டி என்னுடைய முதல் படத்துக்காக ஆரம்பித்தது தான் யுக்தா ப்ரொடக்ஷன். அதுக்கு பிறகு நான் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்குறேன், இன்னும் கொடுக்க இருக்கிறேன். யுக்தா ப்ரொடக்ஷனில் நீங்கள் நிறைய ப்ரொடக்ஷனை பார்க்கலாம். ஈவன் 2வது படம் ஸ்ரீலங்காவிலும் இந்தியாவிலும் தான் அடுத்த செகண்ட் மூவி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எடுக்கிறதுக்கு. ஸோ முதல்ல எங்களோட வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸினுடைய முதலாவது படம் அகஷியா அப்படிங்கிற அந்த படத்தினுடைய டீசர் நாங்கள் பார்த்துருந்தோம். பார்க்கும்போதே உண்மையிலே இந்த இந்தியாவிலலாம் சொல்லுவாங்க பேன் இண்டியா மூவிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஒவ்வொரு சீன்ஸும் அந்த கிளாரிட்டியும் பார்க்கும்போது உண்மையிலே உலகத்தரமான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எங்களுக்கு இருந்தது. ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அதில் நடித்தவங்களா இருக்கலாம், அதாவது அந்த படத்தினுடைய அந்த கலராக இருக்கலாம், ஃபுல்லாக எல்லாமே டெக்னிக்கலி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த படத்தை அந்த சின்ன ஒரு கிளிப்பை பார்க்கும்போது தோணுச்சு எங்களுக்கு. இந்த அகசியா பொறுத்த வரைக்கும் எனக்கு முதல்ல பேர் புரியல. என்ன காரணம்? பார்க்குறவங்களுக்கும் கட்டாயம் இந்த பேருக்குரிய ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? நிச்சயமாக பேருக்குரிய கேள்வி என்றது என்னென்ன, அகசியான்றது ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் அந்த மரம் இப்போ அழிவடைஞ்சு போய்கொண்டிருக்க மரம் உண்டு, நிறைய பலன்களை தரக்கூடிய மரம் உண்டு. அதனால் அப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து தான் அந்த பேர் வச்சது. நிச்சயமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது உண்மையாகவே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா இதில் தான் இருக்கும், இந்தியா படத்தின் சாயலில் தான் இருக்கும். ஆனால் இது முழுதாக உண்மை சம்பவத்தை தழுவிய ஒரு படமாக தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறோம். அது நீங்கள் மக்கள் படத்தை பார்க்கும்போதே அதன் உண்மைத்தன்மை எல்லாம் உங்களுக்கு படம் பார்க்கும்போதே தெரிய வரும். மற்றது புலம்பெயர்ந்த தமிழர்கள் கனடாவில் போய்
என்னென்ன எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கணும், என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கணுன்றதை பொறுத்து அது இந்த உண்மை கதையைத்தான் நாங்கள் அது படமாக எடுத்திருக்கிறோம். மற்றது நான் மற்றொரு நன்றி சொல்லுவோம்னா, புலம்பெயர்ந்து கனடாக்குள் போன தமிழ் ஆக்டர்மார் நிறைய பேர் நடிச்சிருக்கணும். அவையெல்லாம் வாய்ப்புக்கு ஏங்கினாக்கள் கனடாவில் போனோன்னே அந்த வாய்ப்புகள்லாம் விட்டுட்டு நாங்கள் குடும்பத்துக்காக உழைக்கணும் அதுண்டு எல்லாம் ஓடிக்கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலையும் இந்த படத்தை கமிட் பண்ணி வெதரை பார்க்காம குளிர் வெயில் எல்லாத்தையும் பார்க்காம எங்களோட வந்து ஒத்துழைச்சி இந்த படத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்ததில் அவைக்கும் அதாவது புலம்பெயர்ந்த தமிழாக்களுக்கு நிறைய பங்கு இருக்குது. அவர்களால் தான் இந்த படம் உருவாக்கப்பட்டது. என்னை தாண்டி நான் ப்ரொடியூசர்ன்றதை தாண்டி அவர்களால் தான் இந்த படம் உருவாக்கப்பட்டது. அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய உழைப்புக்கு நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும் என்றதில் நான் முழு நம்பிக்கையாக இருக்கிறேன். பார்க்கலாம், படத்தை பார்த்து மக்கள் தான் சொல்லணும். அவர்களால் தான் அந்த படம் உருவாகி இருந்தது அப்படிங்கிறதையும் தாண்டி அவர்களுக்காக அந்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க இதற்கு முதல்ல நிறைய படங்கள்ல புலம்பெயர் தமிழர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க வெளிநாடுகளுக்கு போய் அப்படிங்கிறத அங்க இங்க ஒரு சில இடங்கள்ல காட்டியிருப்பாங்க. ஆனா முழுக்க ஒரு படத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அதுலயும் எங்களுடைய நாட்டுல இருந்து ஒரு ப்ரொடியூசர் பண்றப்போ என்னென்ன மாதிரி இந்த படத்துல எதிர்பார்க்கலாம் நாங்க? நிச்சயமாக நான் புலம்பெயர்ந்து ஆக்கள் போய் கஷ்டப்பட்டதை பற்றி நாங்கள் அதில் எல்லா படத்திலும் நிறைய படங்களில் சொல்லி முடிச்சிட்டினோம். அந்த கான்செப்டே நான் வரையில. அதாவது உண்மை சம்பவம் அங்கே நடந்த தமிழாக்கள் நடந்த உண்மை சம்பவத்தை நாங்கள் படமாக எடுத்திருக்கோம். அதாவது புலம்பெயர்ந்த ஆக்கள் போய் அங்கே பட்ட கஷ்டங்களை நாங்கள் எடுக்கல. அது நிறைய பேர் நிறைய விதமாக எடுத்து முடித்திட்டோம். அதுக்கு அந்த கான்செப்டுக்கே நாங்கள் போகவில்லை. உண்மை கதையோட படமாக்கியிருக்கும். அதாவது ஆக்ஷன் மூவியாக, அதாவது கனடாவில் நிறைய பேர் நிறைய படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும், எடுத்துக்கொண்டும் எடுக்கணும். ஆனால் இந்த படம் வந்து ஆக்ஷன் மூவியாக ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு டைம் எடுத்து இவ்வளவு உழைப்புகளை போட்டு செய்த ஃபர்ஸ்ட் படம்ன்றதில் நான் அதை பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அது புலம்பெயர்ந்த தமிழாக்கள் அதாவது அதில் ஆக்ட் பண்ண எல்லாரும் நிறைய உழைப்பை போட்டிருக்கிறேன். நிறைய வெதர் குளிர் இதெல்லாம் பார்க்காம நிறைய உழைப்பை போட்டு, அதாவது கனடாவில் மட்டும் கஷ்டப்பட்டதோட தாண்டி டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் போய் எடுத்துனாங்க. அங்கே எடுக்கும்போது அங்கே எங்களோட சேர்ந்து வந்து வேலை எல்லாத்தையும் ஓஃபை போட்டுட்டு எங்களோட வந்து நின்று அந்த படத்தை அவ்வளோ ஆர்வமாக செய்து முடித்த டைரக்டர், அதில் பணியாற்றிய ஆக்டர்மார், கேமராமேன் எல்லாம் ஃபேமிலியோ அங்கே கனடாவில் அவர்கிட்ட ஃபேமிலி அதுக்கான ஓடிக்கொண்டிருக்கிற டைம் அதே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே படத்துக்காக வேறொரு நாட்டுக்கு வந்து நின்று எங்களோட ஒத்துழைப்பு செய்து, அதாவது என் கதாசிரியர் அவரெல்லாம் எங்களோட வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எங்களோட டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கு பயணம் செய்து அங்கே நின்று அவரும் எங்களோட ஷூட்டிங்கில் நின்று அவரும் அதுக்கான முழு ஒத்துழைப்பை நெருங்கி இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். நிறைய பேர்கிட்ட உழைப்பு இதில் தங்கியிருக்கு. அதான் ஒவ்வொரு அண்ணா எப்போ ரிலீஸ் கனடாவிலேருந்து ஒரே ஃபோன் கால் வரும், என்னென்னா அண்ணா எப்போ ரிலீஸ். நாங்கள் நடித்த படம் அது வந்து அவைக்கு எல்லாருக்குமே முதலாவது படம்ன்றதில் எல்லாருமே நிறைய ஆர்வத்தோடு காத்திருக்கணும். அவை இந்த உழைப்புகள் எல்லாம் வீண் போகாதுன்றது தான் நான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உறுதிமொழியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி இதில் வந்து நம் நாட்டு கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்து நிறைய அதுலேயும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜோவிகா விஜயகுமாராக இருக்கலாம், அதே மாதிரி பாபா பாஸ்கராக இருக்கலாம். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நன்கு தெரிந்த நிறைய முகங்களை நீங்கள் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. அப்படி யார் யார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, பாடல்கள் பாடியிருக்காங்க, அவங்கள பற்றி சொல்லாமே? கண்டிப்பாக. இப்போ நாங்கள் வந்து இந்த படத்தை இப்போ கனடாவில் டொமினிக்கன்லையும் போய் ஃபுல்லாக படத்தை எடுத்து முடித்தாலும் நாங்கள் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணால் தான் எங்களுக்கான அங்கீகாரம் சினிமாவில் கிடைக்குமன்றதுக்காண்டி தான் நாங்கள் இந்த படத்தை இந்தியாவுக்கு எடுத்துக்கொண்டு வந்து இந்த டப்பிங் ஆகட்டும். இப்போ இது இந்த படம் ஃபுல்லாகவே ஸ்ரீலங்கன் தமிழில் வராமல் இந்திய தமிழ்லேயே உருவாக்கியிருக்கு. என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்திய சினிமாவோட சேர்ந்து பயணிக்கணுமென்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அதை நான் அப்படியே இந்திய தமிழ்லேயே டப் பண்ணி அதை ஒரு இதாக்கி இருக்கிறேன். இந்தியா கலைஞர்கள் ஒர்க் பண்ணதை விட நாங்கள் வந்து அவையோட பயணிக்கணுன்றதுக்காண்டி அவர்களை நான் உள்வாங்கினேன்.
இதில் வந்து இந்த பாட்டு ஒன்றுக்கு பாபா பாஸ்கர் வந்து உண்மையாகவே அவருடைய தலைமைத்துவம் நான் முதல்ல இந்த இதில் சொல்லியிருந்தேன். அவருடைய தலைமைத்துவத்தை பார்த்து அந்த டைம் வியந்தேன் நான். எவ்வளவு சிறப்பாக அவர் 185 பீப்புளை ஹேண்டில் பண்ண விதம், அவர் அந்த பாட்டுக்கு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாலும் எல்லாரையும் ஹேண்டில் பண்ண விதம் உண்மையாகவே நல்லா பிடிச்சிருந்தது. அதையும் தாண்டி இந்திய சினிமா இந்த வளர்ச்சியை நான் அந்த டைம் பார்க்கக்கூடிய இருந்தது. அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. மற்றது அந்த மியூசிக் வந்து தரண்குமார், அது ஸ்ரீலங்கா, அவரும் ஸ்ரீலங்கா, இந்த அவருடைய அப்பா ஸ்ரீலங்கா, ஆனால் அவர் சின்னலே இந்தியாவில் செட்டில் ஆகி அவர் இந்தியாவில் பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்கார். அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. மற்றது ஜோவிகா விஜயகுமார் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் அவன் அந்த சினிமா பிக் பாஸுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் சினிமா ஸ்டார்ட் பண்ணது எந்த படத்தில் தான். அவ வனிதாக்கெல்லாம் நிறைய உண்மையாகவே நன்றி சொல்லணும். நான் இப்படியெல்லாம் சொல்லி இப்படி ஸ்ரீலங்கா இதில் இப்படி ஒன்று தான் அப்புறம் உண்டு அவள் முன் வந்து மகளை நடிக்க ஓமனை வச்சு எல்லோரும் நோமலாக பார்த்திங்கன்னா அவன் முதல் படம் பெரிய படமாக பண்ணணும், ஃபுல் மூவியாக பண்ணணும்னு யோசிக்காமல் இந்த படத்தில் எனக்கு நான் ஒரு ஷோட்டு பாட்டுக்கு கேட்ட போது ஓமண்டு மறுப்பு தெரிவிக்க வந்தது எல்லாமே அவைக்கும் மிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதையும் தாண்டி பாட்டுன்னு பார்த்தா சீனிவாசன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. மற்ற சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா ஒரு பாட்டு பாடியிருக்கா. மற்ற சூப்பர் சிங்கர் மாளவிகாமி அவாவும் ஒரு பாட்டு பாடியிருக்கா. அப்படி எல்லா இந்திய கலைஞர்கள் எல்லாம் பாட்டு கூடுதலாக எல்லாருமே இந்திய சிங்கர் தான் பாடியிருக்கணும். அப்படி ஒரு ஒரு கலவையாக இந்த படத்தை உருவாக்கியிருக்கு. அதாவது வந்து இந்திய கலைஞர்களோடு நாங்கள் ஸ்ரீலங்கா கலைஞர்கள் சேர்ந்து படத்தை பண்ணணுன்ற ஆர்வத்தில் பண்ணினதான். இதில் நிறைய படத்தை பார்த்து மக்கள் சொன்னால் தான் அதில் என்னென்ன பிள்ளைன்றதை நாங்கள் முதல் படத்தை போய் தியேட்டரில் பார்த்து நல்லதோ கெட்டதோ தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தந்தால் அது மிக்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிகவும் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதாக நான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்வதற்கு நான் மட்டும் இல்லை, அதில் நடித்த எல்லாரும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு இந்த படம் எல்லாருக்குமே என்னை தாண்டி டிரெக்டரை தாண்டி அங்கே அதில் பயணித்த எல்லாருக்குமே அது ஒரு அடுத்த கட்ட வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் படத்தை பார்த்து உங்களோட உண்மையான கருத்தை சொல்லும்படி தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயம் படத்தை பார்க்க வருவாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் சொல்லும்போதே நிறைய பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு வந்திருக்கும். அதே மாதிரி ஜோவிகா பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போ ஜோவிகாவோட ஒர்க் பண்ணதை பற்றி கண்டிப்பாக நான் கேட்கணும். ஏன் அப்படின்னா பிக் பாஸில் அவங்க இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் வைக்கப்பட்டது, ரொம்ப கிரிட்டிசைஸ் நிறைய வந்திருந்தது. அதுக்கு பிறகு கூட இப்போ வரைக்கும் ஜோவிகா அப்படின்னாலே சமூக வலைத்தளங்களில் அவங்கள பற்றி விதவிதமாக கருத்துக்கள் வைப்பாங்க. அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சில நேரங்களில் உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சிருக்கும் அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி. அது எப்படி இருந்தது? உண்மையாகவே அதை சொல்லணும். என்னென்னா இப்போ வெளியில் ஜோவிகா பேர் அப்போ இன்டர்வியூவும் சரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அவள் ஒரு பெரிய ஆனால் உண்மையாகவே அவளோட பிள்ளைங்கன்னா அவள் மாதிரி ஒரு குட் பர்சனை நான் இதுவரைக்கும் ஈவன் வனிதா விஜயகுமாரை விடவே அவள் பல மடங்கு ஒரு உண்மையாகவே அந்த ஒரு நல்ல ஒரு வளர்ப்பு அவன் அந்த இதில் தெரியுது. பழகிறதுக்கு நல்ல ஸ்வீட்டான ஒரு பர்சன், நல்ல ஒரு ஒரு பெருமை இல்லை, ஒரு இது இல்லை. அந்த நாங்கள் டான்ஸ் பழகிறதுக்கு 6-7 நாள் ரிஹர்சலுக்கு கூப்பிட்டது, ஒன் டைமுக்கு வருவான், ஒன் டைமுக்கு பண்ணுவான். ஒரு இது பார்க்காம கஷ்டப்பட்டு அவன் நிறைய கஷ்டப்பட்டு அந்த டான்ஸ் இதுன்றதுக்கு நிறைய முயற்சி இதுன்றிருக்காங்க. உண்மையாகவே நான் வந்து முதல் இதன்னும் போது பாபா பாஸ்கர்கிட்ட போய் நான் யார் ஆடினோம்னு சொல்லும்போது மற்ற ஜோவிகாவோட ஆடின மற்ற கேர்ள் வந்து அவள் வந்து ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர், அதாவது புஷ்பா 2 படத்தில் அவள் தான் பாட்டு கோரியோகிராஃபர். அப்படி அவளோட ஈக்குவலாக ஆடும்போது இவ்வளோ இது இருக்கும். அப்போ பாபா பாஸ்கர் மாஸ்டரே முதல்ல ஸ்டார்ட்டில் ஓகேயா நாங்கள் வேறு யாரையும் இதனுவோம்மா இல்லை மாஸ்டர் நாங்கள் ஜோவிகா வச்சு தான் இதை செய்யணும்ட்டு அதை இதாண்டு செய்தது. ஆனால் அவள் உண்மையாகவே கஷ்டப்பட்டு அதில் நிறைய அவள் உழைச்சிருக்கிறா. தண்ணியும் பருத்தி இதாண்டு நிறைய அதில் கஷ்டப்பட்டு அந்த பாட்டை எடுத்து முடித்த நாங்கள் நிறைய ஜோவிகா கஷ்டப்பட்டவா, அதுக்கான பலன் கிடைக்குமன்றதை நான் முழுதாக நம்புகிறேன். வெரி ஸ்வீட் பர்சன் ஃபார் ஜோவிகா, அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்லும். நீங்கள் உங்களுக்கு பல சான்ஸ் கிடைச்ச யாருக்காவது அவன் அந்த ரியல் ஃபேஸ் தெரியும். அவள் உண்மையாகவே ஒரு ஸோ ஸ்வீட் பர்சன், அதை மட்டும் எனக்கு உறுதியாக சொல்ல முடியுங்க.
சரி, ரொம்ப நாளைக்கு பிறகு ஜோவிகா கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் இந்த மாதிரி சொல்றது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இப்போ ஜோவிகா மாதிரியே ஜோவிகா ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு கண்டஸ்டன்ட்டா நாங்க பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசரா நாங்க பார்த்துருக்கோம். அவங்களோட அம்மா வச்சு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு நடிகையா அதுலயும் ஒரு டான்ஸரா இந்த உங்களோட படத்துல தான் நாங்க பார்க்க போறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா நல்லா வந்திருக்கு. நானும் அத ரிலீஸ் பண்றதுல ஆர்வமா இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் 2, 3 மந்த் ஆச்சு அத முடிச்சு பாட்ட முடிச்சு. அது எப்போ ரிலீஸ் வரும் இந்திய ரசிகர்கள்ட்ட நான் முதலா காலடி எடுத்து வைக்க போறேன். அப்போ அதில நானும் எக்ஸைட் ஆகியிருக்கிறேன். அந்த பாட்டை இதில் பார்க்குறதுக்கு எக்ஸைட் ஆகியிருக்கிறேன். ஈவன் ஜோவிகாவும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த பாட்டில் அந்த பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுமா, அதாவது வந்து சுருசி வர்மா வந்து அவள் வந்து டான்ஸ் இதென்னவே இல்லை, அந்த ஒன் த ஸ்பாட்டில் சொன்னோன்னே பாஸ்கர் மாஸ்டர் சொன்னோன்னே உடனே பார்க்குறது, உடனே மூமெண்ட் இதன் வேண்டாம் அவாக்கு அதெல்லாம் பழக்கப்பட்டு. ஜோவிகா வந்து உண்மையாகவே அந்த அவ்வளோ ஒரு ஹெவி மூமெண்ட் வந்து ஒரு இதிலும் இதன்றதில்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அதை சிரம்பட செய்திருக்காங்க. நீங்கள் பார்ப்பீங்க, பார்க்கும்போது அதன் உழைப்பு அந்த பாட்டில் தெரியும். அதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் உங்களோட படத்துல இருக்காரு, பாபா பாஸ்கர். நாங்கள் ரியாலிட்டி ஷோஸில் அவர் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கோம். அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட கொரியோகிராஃபுக்கு நிறைய பேர் ஆடி இருக்காங்க. ஸோ அவரை வந்து இந்த படத்தில் கொரியோகிராஃபராக சாய்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிளான் எங்கேருந்து வந்தது? அவரை சூஸ் பண்ணதுக்கு நான் முதல்ல உண்மையாகவே இப்போ ஒரு பெருமைப்படுறேன். என்னென்னா, நான் இவ்வளோ பேர் எல்லாரையும் முயற்சி செய்துட்டு இருந்தேன்னா, நான் எனக்கு பாபா பாஸ்கர் மாஸ்டர் கிடைச்சது ஏன்னா நான் உண்மையாகவே ஒரு லக்கி பர்சன் என்று சொல்லுவேன். அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் எனக்கு மட்டும்தான் நேராக பேசல, மற்ற எல்லாரையும் பேச்சண்டா வேறு லெவலில் பேசினார், என்ன மட்டும் பேசல. கஜன் பார்த்துக்கோ, ஒரு நாள் தாண்டிச்சேன்டா உனக்கு தெரியும் தானே கோஸ்ட் எங்கே போகுதுன்ட்டு, ஒன் டைமுக்கு முடிச்சிடுவோன்ட்டு இது இருந்தால். ஆனால் உண்மையாக தலைமைத்துவம்ன்றதை நான் பாபா பாஸ்கர் மாஸ்டர்கிட்ட கற்றுக்கொண்டேன். அவர்கிட்ட நிறைய அவரோட ஒர்க் பண்ணணும், நிறைய பயணிக்கொண்டு நிறைய ஆர்வமாக இருக்குது. நான் மாஸ்டரோட பேசிக்கொண்டு தான் பேசியிருக்கிறேன். நிறைய பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணுவோம். இந்த பாட்டு வந்தாலே அது இந்த பலன் தெரியும், அவர்கிட்ட திறமை அந்த இதில் தெரியும். என்ன நான் ஆடின தாண்டி அவர் என்ன ஆட வச்சிருக்கிறாரு, அதாவது ஜோவிகாவையும் என்னையும் ஆட வச்சிருக்கிறாரு என்று தான் சொல்லணும். சந்தோஷம். தளபதி விஜயெல்லாம் ஆட வச்ச மனுஷன் இப்போ அவரோட கொரியோகிராஃபுக்கு நீங்கள் ஆட போகிறீங்க அப்படிங்கிறப்போ நாங்களும் அதை பார்க்க ஆசையாக இருக்கோம். அதே மாதிரி நிறைய இன்டர்வியூஸில் அவர் வந்து ப்ரொடியூசராக படம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட எப்போயாவது ஷூட்டிங் டைமில் பேசியிருக்காரு? நிச்சயமாக ஷூட்டிங் டைமில் பேசலை. அது ஷூட்டிங் டைமில் அவர் வேறு அவரே அதான் அவர்கிட்ட டெடிக்கேட்டட் தான் அதில் தெரியுது. அவர்கிட்ட உண்மையாக அந்த நாங்கள் பயிற்சி செய்து கொண்டு இருக்கும்போது கூட அவர் வந்து மத்தியானங்களில் சாப்பாடுன்னு மாஸ்டர் சாப்பிட்டு செய்யணும்டா நீங்கள் சாப்பிடுவாங்கன்ட்டு சாப்பிடவே மாட்டார். அவர் சாப்பிடாம அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவர் எடுத்த காரியத்தெலாம் இருக்குது. உண்மையாக அவர்கிட்ட டெடிக்கேஷன் தான் அவரை இந்த நிலைமையில் வச்சிருக்குன்றதை உண்மையாக அவரை பார்க்கும்போது இன்னும் புதுசாக ஏதாவது செய்யணும்ன்ற ஆர்வம் பெறும். என்னென்னா அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் பர்சன். உழைப்புக்கு அவர் தான் பாபா பாஸ்கர்ன்ற உழைப்பு, அதுதான் அவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பார். நிச்சயமாக பாட்டு எடுக்கும்போது நாங்கள் பெருசாக பேசினதில்லை, ஃபுல்லாகவே அவர் ஆக்ஷனில் தான் இருப்பார். அவரோட பேசுகிறதுக்கே டைம் கிடைக்காது. ஆனால் அதுக்கு பிறகு பாட்டு எடுத்து முடிஞ்ச பிறகு நிறைய பேசியிருக்கோம். நிறைய அவரோட டைரக்ஷன் வைஸும் அவர் டைரக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் படத்தில் நான் தான் ப்ரொடியூசராக இருக்கணுமன்றதிலும் நிறைய ஒரு கணக்கு பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு. அவரோட கூடிய சீக்கிரம் ஒரு அறிவித்தல் நான் வெளியிடுவேன். அவரோட பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு இன்னும் ஒரு தீர்க்கமான ஒரு இது வரையில் அவருக்கும் டிரெக்ட் பண்ணணும் படத்தை என்றது ஆர்வமாக அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. அண்டு நான் அவருடைய பேசும்போது நான் புரிஞ்சு கொண்டேன். ஸோ அதுக்கான அடித்தளம் நேரம் வரும்போது அதெல்லாம் சாத்தியப்படும் என்று நம்புகிறேன். அதே மாதிரி உங்களோட படத்தில்
அந்த டீம்ல இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொருத்தர் இருக்காரு. எங்க எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். இசையமைப்பாளர். நீங்க அங்கங்க இருந்திருந்து ஒவ்வொரு முத்த அப்படியே கொண்டு வந்து படத்துல கோத்திருக்கீங்க மாரி இருக்கு. ஏன்னா தரண்குமார் வந்து பாரிஜாதம் படத்துல உன்னை கண்டேனே முதல் முறை, அதே மாதிரி லாடம் படத்துல சிறு தொடுதலிலே, இந்த மாதிரியான பாட்டுலாம் எங்களோட ஃபேவரைட். ஆனா தமிழ் சினிமால நிறைய பேர் அவரை சரியா பயன்படுத்தல. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர. அவர் வந்து எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தாரு? உண்மையா வடிவா நீங்க உங்களுக்கு புரிஞ்சு கொண்டு சொல்லியிருங்க. அவருக்கான வாய்ப்பு இன்னும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அவரே இது பண்ணாரு தெரியல. அவருக்கான வாய்ப்பு இன்னுமே அவர்கிட்ட டேலண்ட்டு கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாக ஒரு ஸ்வீட் பர்சன். நாங்கள் அங்கே அவர்கிட்ட வீட்டான ரெக்கார்டிங் இதுகளுக்கெல்லாம் போகிறது, போனால் நல்ல வரவேற்பு கவனிப்பு இது எல்லாம் இருக்கும். நான் ஒரு நாளும் அவரை பேர் சொல்லியே கூப்பிட்டதில்லை. அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அவரும் அப்படி தான். என்ன எது இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பர்சன். நல்ல ஒரு டேலண்டடான ஆள், நல்ல நல்ல திறமையான ஆள். இன்னும் அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனால் அவருக்கான அந்த வெளிச்சம், அவருக்கான அந்த லக்கி மூமெண்ட் இன்னும் வரையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக வரணும். அதுவும் எந்த படத்தில் வந்ததுண்டா எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு டேலண்டடான ஆள். அந்த பாட்டு வயசு மியூசிக் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். அவருக்கு உண்மையாகவே அவரே நான் பாபா பாஸ்கர் மாஸ்டர், தரண்குமார் அண்ணா அவரையெல்லாம் சூஸ் பண்ணதில் உண்மையாக நான் இந்த படத்துக்கே ஒரு உயிராக இருப்பினோன்றதில் நான் நம்புகிறேன். கண்டிப்பா ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த காஸ்டிங் பார்த்தாலே எங்களுக்கு அந்த படம் எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னு ஓரளவுக்கு அனுமானிக்க முடியும். அந்த வகையில உங்களோட படத்துல ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஏதோ ஒரு வகையில எங்களோட ஃபேவரட்டா இருக்காங்க. அது சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இப்போ தரண்குமாரை பொறுத்த வரைக்கும் இப்போ வாகிசன் கூட எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? கண்டிப்பாக இப்போ வாய்ஸனோட எல்லாம் சேர்ந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு எல்லாம் விட்டுருக்கார். இப்போ அதுவும் ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா, வாய்ஸன் எல்லாம் நல்ல ஒரு டேலண்டடானால், ஆனால் அவருக்கு வாய்ப்புக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. அதை நல்லா நிறைய பயன்படுத்தி இன்னும் மென்மேலும் இதோடு நிற்காமல் இன்னும் மேலே போய்கொண்டே இருக்கணுமென்று தான். அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்ட்டு நான் பர்சனலாக அவரை மீட் பண்ணி கதைச்சதில்லை. ஒருக்கா தரன் அண்ணாண்ட வீட்டை போகும்போது இப்போ தான் வந்துட்டு போகிறார், கொஞ்சம் வெளியாக வந்தால் மீட் பண்ணியிருக்கலாம், நான் யோசிக்கலைன்றார். எந்த படத்துலையும் ஒரு அந்த ரேப்புக்கு பாடணும்னு இருந்தால் அந்த டைம் அவர் ஸ்ரீலங்காவில் இருந்ததால் அந்த வாய்ப்பு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிட்டு. நிச்சயமாக அவர் மெலிந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் மெலிரணுமன்றது அதாவது எங்கண்ட நாட்டு கலைஞன் இன்னும் மேலே போகணுமன்றது எங்கள் மக்களுடைய எல்லாட்ட ஆசையும் என்னுடைய ஆசையும் அதுதான். நிச்சயமாக வெகு விரைவில் நான் அவரை மீட் பண்ணுவேன். அதுக்கான காலம் இன்னும் வரையில் மீட் பண்ணுவேன். நான் தரண்ணாவும் அவரும் சேர்ந்து நிறைய ஆல்பம் நிறைய சாங் ரிலீஸ் பண்ண இருக்கணும். லாஸ்ட் வீக்கும் ஒன்று ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். வெரி சூன் அவரோடையும் ஒர்க் பண்ணணுன்றதுல ஆர்வமாக இருக்கு. மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க இந்த படத்தில். படமும் அவுட்புட் டீசர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் நடித்ததுக்கு பிறகு இதில் நடித்தவங்களோட நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கீங்களா? நடித்தவர்கள் எல்லாரோடையும் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அது இந்த படம் ரிலீஸ் ஆகின அப்புறம் அந்த பந்தம் விட்டு போகாது. அது ஒரு குடும்பம் மாதிரி பயணிச்சாச்சு. ஈவன் கனடாவில் நடித்த எல்லாருமே உண்மையாக சொல்லப்போனால் நாங்கள் ஒரு குடும்பமாக ஒர்க் பண்ணி சாப்பாடும் சரி அங்கே ஒரு வீடு இது பண்ணி படுத்திருந்து அங்கேயே கஷ்டப்பட்டு இரவு பகலண்டு பார்க்காம குளிரண்டும் பார்க்காம நிறைய கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறோம். அதை ரிலீஸுக்காகத்தான் எல்லோரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். அது வெகு விரைவில் ரிலீஸ் பண்ணி அதை எல்லாருக்குமான யாருக்கு திறமை இருக்கோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய திறமைகளை மறக்காமல் எல்லாருக்கும் அது இந்த பலன் போய் சேரணுமென்று தான் என்னுடைய ஆசை. எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கு உண்மையாக டேலண்டட் இருக்கோ அது எங்கே இடம்பெயர்ந்து போய் கனடாவில் கஷ்டப்பட்டு வேலை விடியெழும்பினா இரவு மட்டும் வேலை வந்து படுக்க மட்டும்தான் டைம் இருக்கும். அந்த டைம்லையும் அதற்கு ஒரு டைம் ஒதுக்கி வேலையை எடுக்க இயலாத டைம் வேலைக்கு போயிட்டு அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து உண்மையாகவே நிறைய கஷ்டப்பட்டு காசையும் தாண்டி நிறைய கஷ்டப்பட்டு இதில் அவுட்புட் கொடுத்துருக்கணும்.
அது அவர்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பலன் கிடைக்கணும், உண்மையான அங்கீகாரம் கிடைக்கணும்ன்றது தான் என்னுடைய உண்மையான ஆசை. அது நிறைவேறணும் என்று கடவுளை நானும் பிரார்த்திக்கிறேன். பாப் எங்களுடைய பிரார்த்தனைகளும் எப்பவுமே உங்களுக்காக இருக்கும். நன்றி அண்ணா. அதே மாதிரி நீங்க ஆரம்பத்துல பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, படத்தோட டப்பிங் ஒர்க் பத்தி. நானே உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னா, ஒரு படம் நம்ம ஹீரோவா பண்றோம் அப்படிங்கிறப்போ நம்மளோட குரல்ல நம்மளே டப்பிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஆசை இருக்கும். இப்போ நீங்களே ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால அந்த முடிவுகள் நீங்க தான் எடுக்க முடியும். ஆனாலும் நீங்க டப்பிங் பேசாம மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு இந்த படம் பேசுனதுக்குரிய அந்த காரணம் என்ன? நிச்சயமா. நான் என்னென்னா, இப்போ நானே ப்ரொடியூசராக இருக்கிறபடியே நான் உண்மையாகவே இந்த குரலில் நான் பேசியிருக்கலாம். என்னத்தை ஒரு தரம் இல்லையென்று சொல்லி இருக்க மாட்டேன். டைரக்டரும் இந்த ஃப்ரெண்டுன்றபடியாக இல்லையென்று சொல்லியிருக்க மாட்டார் என்று நம்புகிறேன். ஆனால் நான் என்ன இது ஒன்றே ஒன்று யோசித்தேன் என்னென்னா, இப்போ நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கா தமிழ் ஓகே, ஸ்ரீலங்கா தமிழ் அதான் முதல் வந்தது, அது நல்ல விஷயம். ஆனால் சினிமா பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்தியா தமிழ் பேசி அந்த தமிழை பார்த்து நாங்கள் அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிட்டோம். அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கெண்ட தமிழில் பேசி இப்போ எங்கெண்ட நாட்டு கதையை எங்கெண்ட நாட்டு கதையில் சொல்கிறது, இப்போ சண்டையில் அதில் சொல்கிறோன்ட்டா நாங்கள் எங்கெண்ட தமிழை எடுத்து ரிலீஸ் பண்ணால் தான் அதுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு ஒரு நல்லா இருக்கும். ஆனால் இப்படி ஒரு ஆக்ஷன் மூவியோ இல்லை வேறு விதமான ஒரு கதையை சொல்லும்போது நாங்கள் எங்கெண்ட தமிழில் இதுன்னு வந்தால் நாங்களே எடுத்து போட்டு அதை பார்க்கும்போது இதாக இருக்குமா. அதே மாதிரி நான் தனியாக எந்த ஸ்ரீலங்கன் தமிழில் பேசிக்கொண்டு மற்ற எல்லாரும் இந்தியன் ஆர்டிஸ்டை வச்சு டப் பண்ணினா அது நல்லா இருக்காது. அதனால் நான் அந்த எந்த ஆசையை அதில் விட்டுட்டு எல்லாருக்குமே ஒரே இதாக எல்லாற்ற குரலையும் இந்தியாவில் வச்சே டப் பண்ணினான். அதுதான் நான் இந்த இதோடு. மற்றது ஒரே ஒரு ஆள் அவருக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுத்தா டைரக்டர், அவர் தான் மெயின் வில்லன் நடிச்சிருக்கிறார். அவருக்கு என்னென்னா, அவர் இந்தியாவிலே நிறைய காலம் இருந்து நிறைய இந்தியன் தமிழ் அவருக்கு வருமென்ற காரணத்தினால் அவர் மட்டும் அவற்றை சொந்த குரலில் டப் பண்ணியிருக்கார். அது மட்டும்தான் எக்ஸ்கியூஸாக. அதாவது அவர் பட்ட கஷ்டத்துக்கு அவர் அண்ணா இல்லை நான் இதை நானே எந்த குரல்லையே பண்ணுறேன்னும் போது அதை நான் இல்லை ரெண்டு மறக்க எனக்கு இதுவும் இல்லை, அது அவர் செய்தால் நல்லா இருக்கும் மட்டும் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அவரை மட்டும் நாங்கள் டப் பண்ணல. ஒரே ஒரு ஆள் எங்களோட படத்தில் இந்திய டப்பிங் இல்லாமல் தன்னோட ஓன் வாய்ஸில் பேசினா அவர் டைரக்டர் மட்டும்தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் இப்போ சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, இந்த படத்தில் அந்த டீசர் பார்க்கும்போது இப்போது நீங்கள் நார்மலாக பேசும்போது ரொம்ப பவ்யமாக பேசுகிறீங்க, ஆனால் படத்தில் அந்த டீசர்லலாம் உங்களை பார்க்குறப்போ ஒரு மாதிரி மாஸ் லுக்கில் இருக்கீங்க. நீங்களாக இருக்கலாம், ஜோவிகாவாக இருக்கலாம், அவங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ பக்காவாக இருக்குது. இந்த படத்தில் மேக் ஓவர்லாம் யார் பண்ணா? அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பற்றி அவங்களுக்கான கிரெடிட்டும் நாங்கள் இந்த இன்டர்வியூவில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டை பொறுத்த வரைக்கும் பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் அவர்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்தி அவள் தான் ஃபுல்லாக காஸ்டியூம் பார்த்தது. உண்மையாகவே அவளுக்கு நன்றி சொல்லணும். காசு எல்லாம் தாண்டி அவள் அந்த கோஸ்ட்டுக்கே அவளுக்கு பெரிய எல்லாம் இது ஒன்றும் இல்லாமல் கோஸ்ட்டுக்கே செய்து நல்லா உழைச்சி எங்களோட எல்லாம் ஒவ்வொரு 3-4 நாளாக போட்டு எல்லாருக்கும் ஜோவியாகும் சரி, சுஸ்ரீ அவாக்கும் சரி எல்லாம் உடுப்பெல்லாம் படியாக செக் பண்ணி 4 நாளாக எங்களுடைய தெரிஞ்சு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ஹோல் டே ஃபுல்லாக எங்களுக்கு ஹோல் 3 நாளும் ஃபுல்லாக நின்று எங்களுக்காக உழைச்சிருக்கிறா. அவன் பேரும் எனக்கு சடன்லியாக இந்தியாவில் அவன் பேரும் எனக்கு சடனாக வரையில் அவாக்கும் மிக்க நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்கில் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த அவுட்புட் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் உங்களோட டீசர் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் உங்களோட படத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு ப்ரொடியூசராக நிறைய படங்கள் பண்ண ப்ரொடியூசரே ப்ரொடியூசராக சினிமாவில் முழிகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. ஆனாலும் ரொம்ப ஒரு பெரிய பாதையில் இப்போ நீங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ நிறைய உங்களுடைய நண்பர்கள் உங்களோட குடும்பத்தில் இருந்து இதுக்கு விதவிதமாக கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம். அந்த கருத்துக்கள் எல்லாம் எப்படி இருந்தது? அதையும் தாண்டி எப்படி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க? நன்றி அண்ணா. இது உண்மையாகவே நான் கடந்த 2 இயர்ஸாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். எனக்கு சொல்லப்போனால் ஒரு தடமே சப்போர்ட் இல்லை. அதாவது ப்ரொடியூசர் வைஸ் ஆக்டராக நான் கஷ்டப்பட்டதே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்காக பார்த்தா ப்ரொடியூசராக ஒப்பிடும்போது ஆக்டராக நான் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கலை. ஆனால் ப்ரொடியூசராக உண்மையாக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுன்னா அது மற்றபடி சொல்லப்போனால் என்னென்னா ஒரு தரம் சப்போர்ட் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் மூவி தானே எல்லாரும் ஓகே சினிமாவுக்கு போனீங்கண்டா நீ உழைச்ச எல்லாம் அணியாமல் போயிடும்,
எல்லாமே இதாயிடும், ஏமாற்றிடுவாங்க. சினிமா வந்த ஒரு இது, சினிமாவுக்கு நீ போனீங்கன்னா வெளியில் வரையலாது, அது அதான் ப்ரொடியூசர் வைஸா அதுன்ட்டு நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் தான் கூட இருந்தவள் இப்போ வரைக்கும் இருக்குது, இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி என்ன சினிமாவில் இருக்க ஆர்வம் எப்படியாவது இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் என்ற ஒரு இதில் முயற்சியில் போயிட்டுருக்கு. பார்ப்போம். அடுத்த படமும் இந்த ஸ்ரீலங்காவிலும் இந்தியாவிலும் அடுத்த படமும் பூஜை போட்டு துவங்கி இருக்கிறோம். ஸோ அது பிரகாஷ்ராஜ் அவர் தான் முதல்ல இந்த வெளியெல்லாம் சொல்லியிருப்பேன். நல்ல ஒரு டேலண்டட் நான். அதாவது வந்து எங்கண்ட நாட்டு கலைஞர்களுக்கு அவர் உண்மையாகவே நிறைய அவரை மாதிரி நிறைய பிரகாஷ்ராஜ் இருக்கணும். ஆனால் அவர்கள் எல்லாரும் வெளியில் வரணும். ஆனால் பிரகாஷ்ராஜ் நான் பார்த்த ஒரு வியக்கத்தக்க ஒரு மனிதர். அவர் வந்து அவரும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இந்த முதல் படத்தின் டைரக்டர் தான் அவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. அவற்ற படத்தில் விலங்கு வரைக்கும் கொண்டு போகும் 2 மாதத்துக்கு முதல் ரிலீஸ் ஆகினது. அந்த படத்தில் இவர் தான் பிரகாஷ்ராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இப்போ இந்த டைரக்டர் ஆக்ட் பண்ணியிருந்தார் மெயின் ரோலில். இப்போ பிரகாஷ்ராஜ் எனக்கு தந்திருக்கிறார். அப்போ டைரக்டருக்கு தான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். பார்ப்போம். உங்கள்ட நாட்டு கலைஞர்களை எல்லாத்த திறமைகளையும் வெளியில் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வரணுமென்று தான் என்னுடைய ஆசை. பார்ப்போம் எவ்வளோத்துக்கு அது சாத்தியமாகுது. அதெல்லாம் மக்களுடைய கையில் தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட படத்தை மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம். ஒவ்வொரு படம் ரிலீஸ் பண்ணும்போதும் அந்த படத்தோட ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில படங்கள் வந்து குடும்பங்களுக்காக, சில படங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்காக அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ, இந்த படத்தோட கதை நீங்கள் கேட்டதுமே இந்த படத்தை வந்து இந்த மாதிரியான ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஐடியா வந்துச்சா? அப்படி ஐடியா எல்லா விதமான இது வந்து ஒரு ஆக்ஷன் கடந்த ராமா மூவி. மற்றது வந்து உண்மையான சம்பவங்களை சொல்கிற ஒரு மூவி. உண்மை சம்பவத்தை தழுவின படம் தான் இது. முதலே சொன்ன மாதிரி உண்மை சம்பவத்தை தழுவின படம் என்ற காரணத்தினால அதில் பெருசாக இந்த வயதுக்காரர் தான் பார்க்கணும், இந்த வயதுக்காரர் பார்க்கணுன்னு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. போய் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உண்மையான அதை பிடிக்கலைன்றாலும் உண்மையான கருத்தை சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்வோம். பிடிச்சிருந்தா உங்களோட உண்மையான கருத்துக்களை சொல்லுங்கன்றதான் மக்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்குற ஒரே ஒரு விஷயம். ஸோ பார்த்துங்க, உங்களோட கையில் ஒப்படைக்க போகிறேன். மக்கள் தான் டிசைட் பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி இதை கொண்டு போகிறோன்றது. சரி, இப்போ நாங்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தில் வந்திருக்கிறோம். உங்களோட படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? கடைசியாக எங்களோட நேயர்களுக்கு நீங்கள் உங்களோட படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? நான் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற மக்களை சந்திக்கத்தான், தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறது தான் என்னுடைய உண்மையாக பிளானாக இருந்தது. அதில் கொஞ்சம் நிறைய தடங்கள் வந்து காரணத்தினால் அது சாத்தியப்படுமோன்னு தெரியலை. என்னடா இந்தியாவில் இப்போ பெரிய ஆக்டர் மேட்ச படம் வர்றபடியாக எனக்கு நான் என்னென்னா மினிமம் 100 தியேட்டரில் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணணும். அப்போ அந்த டைம் எனக்கு 100 தியேட்டர் தருவினமோன்றது ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த இறுதிக்குள்ளே படமும் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். அதுக்கான ப்ரொமோஷன் தான் முதல் எங்கன நாட்டிலே ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நான் ஸ்ரீலங்காவில் இருந்து ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் இதில் ஒர்க் பண்ண, இந்த படத்தில் ஒர்க் பண்ண, அதாவது கனடாவில் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி இவ்வளோ வேலை நிமித்தம் எல்லாம் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி இந்த படத்தை நடிக்க வந்த அனைவருக்கும் எனது இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அவையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அவையெல்லாம் அவர்களுடைய இந்த கஷ்டத்தையும் தாண்டி, இந்த வேலை கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி நடித்து கொடுத்துருக்கணும். அவைக்கு மிக்க நன்றி. அவர்களுடைய திறமைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட படத்தை மக்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஆதவன் டிவி சார்பாக எங்களோட வாழ்த்துக்களும். இன்றைய தினம் எங்களோட நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி.